கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறிப்பாக பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு மகளிர் தினத்தன்று சிறப்பு விடுப்பாக அரசு அறிவிக்க வேண்டும். அலுவலகந்தோறும் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும். பெண்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்களை கடுமையாக்கப்பட வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பை அனைத்து இடங்களிலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இளம் குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை இன்று நாடு முழுவதும் பல்வேறு கட்ட பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் கடுமையான சட்டங்களை மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்க வேண்டும். பெண்களுக்கான முன்னேற்றம் அப்படின்றது நம்ம கல்வி, வேலைவாய்ப்பு இதில் மட்டும் அல்லது, ஆனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி பெண்களினுடைய பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்வதுடன் அவர்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பதையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு நிரந்தர தன்மையுள்ள பணியிடங்களை உருவாக்குவதோடு பெண் கல்வியை ஊக்குவிக்கிற தமிழக அரசு பெண்களுக்கான அனைத்து பகுதி உரிமைகளையும் உறுதிப்படுத்த வேண்டும். இது பெண்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் அந்த மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக போராடி கொடுத்த அந்த மகளிர் தின உரிமைகள் என்பது இன்றைக்கு பறிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களும் வீடு மட்டும் கிடையாது, அலுவலகம் வேலை செய்யக்கூடிய தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அத்தனை பெண்களினுடைய பாதுகாப்பும் உறுதி இல்லாமல் இருக்குது. பெண் குழந்தைகளை நம்ம குறிப்பாக நம்ம காலந்தொட்டு பழக்கப்படுத்தி இருக்கோம். ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இனி வருங்காலங்களிலாவது நம்மளுடைய ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணியை இரு பகுதியிலான ஆண் பெண் தோழர்களும் அதை நடைமுறைப்படுத்தணும். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்களினுடைய கல்வி அப்படின்றது சிறப்பான முறையில் உயர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகளிர் தின வாயிலாக மகளிர் தினத்தை கொண்டாடுகிற அரசுகள் மகளிருக்கான அனைத்து விதமான ஒரு உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் தோழர். அதனால் இன்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மைய முடிவின்படி பெண்களுக்கு ஏற்படுகிற பாலியல் துன்புறுத்தல்களை விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக மனித சங்கிலியாக இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு பெண் தோழர்கள் தெருவில் நின்று எங்களுக்கு ஏற்படுகிற எந்த துன்புறுத்தல்கள் இருந்தாலும் அதை தளத்தில் நின்று போராடுவோம் என்பதை விழிப்புணர்வு மூலமாக அறிவிப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். தெய்வானை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட செயலாளர்.